இன்றைக்கு காலையில் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நேரம் எடுத்து வந்திருக்கீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார், என்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், உங்களிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுச்சி, உயிர் மீட்சி, எழுப்புதல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜெபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் கூட இந்த நாளில், வருகின்ற நாட்களில் நேரம் எடுத்து எடுத்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக, வேதத்தை தியானிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி Hebrews chapter 2 verses 1 through 4. Hebrews chapter 2 verses 1 through 4. எபிரேயர் 2வது அதிகாரம் 1 4வது வசனம் வரை. எபிரேயர் 2வது அதிகாரம் 1 4வது வசனம் வரை. நான் முதலாவது இங்கிலீஷில் வாசிச்சுட்டு அதன் பிறகு தமிழில் வாசித்து விட்டு நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் வேத வார்த்தைகளை, கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது இங்கிலீஷில். We must pay the most careful attention, therefore, to what we have heard, so that we do not drift away. For since the message spoken through angels was binding, and every violation and disobedience received its punishment, how shall we escape if we ignore so great a salvation? This salvation, which was first announced by the Lord, was confirmed to us by those who heard him. God also testified to us by signs, wonders, and various miracles, and by gifts of the Holy Spirit distributed according to his will. நான் சமகால ஈஸி டு ரீட் வெர்ஷன்லேருந்து நான் வாசிக்கிறேன் இன்னைக்கு தமிழில். ஆகையால் நமக்கு சொல்லி தரப்பட்ட விஷயங்களை பின்பற்றுவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் உண்மை வழியில் இருந்து விலகாமல் இருப்போம். தேவதூதர்கள் மூலமாக தேவனால் சொல்லப்பட்ட அப்போதனைக்கு எதிராக தூதர்கள் செய்யப்பட்ட போதும், அதற்கு கீழ்ப்படியாமல் போன போதும் ஒவ்வொரு முறையும் அதற்காக தண்டிக்கப்பட்டனர். நமக்கு அளிக்கப்பட்ட ரட்சிப்பு மிக உயர்ந்தது. எனவே நாம் இந்த ரட்சிப்பை முக்கியமானதாக கருதாமல் வாழும் பட்சத்தில் நாமும் தண்டிக்கப்படுவோம். இந்த ரட்சிப்பு கர்த்தராலேயே முதலாக அறிவிக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பு உண்மையானது என்பதை அவரிடத்தில் கேட்டவர்கள் நிரூபித்துள்ளனர். அதிசயங்கள், பெரிய அடையாளங்கள், பல வகையான அற்புதங்கள் மூலம் தேவனும் கூட அதை நிரூபித்துள்ளார். பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து மக்களுக்கு வரங்களை கொடுப்பதன் மூலமும் நிரூபித்துள்ளார். அவர் விரும்பிய விதத்திலேயே அந்த வரங்களை அவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற இந்த வேத பகுதியினுடைய முக்கியமான கருத்து அல்லது டாபிக் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, do not neglect such a great salvation. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை அலட்சியம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட ரட்சிப்பு, அதை நம்ம பார்க்கலாம். வேத வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி, நேற்று நான் சொன்னது போலவே யாருக்கு இந்த நிருபத்தை இந்த ஆசிரியர் எழுதுகிறார், இது பவுல் எழுதினாரா அல்லது வேற யாரும் எழுதினாங்களா என்னன்னு தெரியல. நான் பவுல் தான் எழுதினார் என்று விசுவாசிக்க நான் விருப்பப்படுகிறேன். அப்படிதான் நான் பவுலாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பவுல் தான் என்று நம்ம நிர்ணயிக்க முடியாது. பட் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்ட நிருபம் இது. இந்த நிருபத்தை யாருக்கு எழுதினாங்க அப்படின்னா, ஆங்காங்கே சிதறி இருக்கிற யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்கு இதை எழுதினாங்க. அவர்கள் மீண்டுமாக யூத சடங்குக்குள்ளாக சென்று விடக்கூடாது, அவர்கள் இயேசுவையே பற்றி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த, அவர்களை உற்சாகப்படுத்த இதை எழுதினார்கள். ஏன்னா யூதர்கள் மத்தியிலிருந்தும் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. அது மட்டுமல்ல, யூதர்கள் சிலர் கள்ள போதகத்தை விதைத்து கொண்டிருந்தார்கள். ஸோ இவர்களையெல்லாம் தாண்டி இவர்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள்ல
எபிரேயர் 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்கள்ல பார்க்கும் காரியம் என்ன அப்படின்னா, த டேஞ்சர் ஆஃப் ட்ரிஃப்டிங். த டேஞ்சர் ஆஃப் ட்ரிஃப்டிங். நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கான ஒரு அபாயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை சொன்ன உடனே அப்போ நம்ம ஆண்டவர் விட்டு நம்ம விலகி போயிடுவோமா அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் விட்டு விலகி போவதற்கான அபாயம் இருக்கிறது. நான் வந்து நேற்று அல்லது முந்தா நேற்று நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், நமக்கு வந்து இந்த இந்த நம்பிக்கை எப்போதுமே இருக்கணும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள எப்போதும் இருப்பேன், ஆண்டவருக்குள்ள வருவதற்கும் ஆண்டவருக்குள்ள இருப்பதற்கும் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அவருடைய கிருபையால மட்டும்தான் நான் நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். சாத்தான் தூக்கிட்டு போயிடுவோம் அல்லது வழி விலகி போயிடுவோம், நம்ம பாவத்தில் விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம் இருக்க தேவையில்லை. நித்திய ஜீவன் அடையாமல் போயிடுவோமோ அல்லது பரலோகத்துக்கு போகாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயம்லாம் நமக்கு இருக்க தேவையில்லை. ஆண்டவர் கூட இருக்கிறோம், ஆண்டவர் நம்பி இருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபையினால நம்ம நிற்போம், அவரோட தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் பல வேளைகள்ல நாம ரட்சிப்பை இழந்து விடுவதில்லை. ஆனா ரட்சிப்பை விட்டு நம்ம என்ன செய்வோம், நாம நகர்ந்து வேறு ஒரு வழியில செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சொன்ன காரியங்கள்லாம் என்ன? இயேசு கிறிஸ்து எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் படைத்தவர். இயேசு கிறிஸ்து தான் அதாவது அதிகாரம் உள்ள கடைசி வெளிப்பாடு. அவரை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு இதுவரைக்கும் 1வது அதிகாரத்துல சொல்லி வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனதிலே வைத்து இங்க அவர் சொல்றார், ஆகையால் இதெல்லாம் நீங்க கேட்ட நீங்க என்ன செய்யுங்க, இதுவரைக்கும் சொன்ன காரியத்துக்கு நீங்க கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தி நீங்க வழி விலகி போகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. த ட்ரிஃப்ட் அவே, விலகாதபடிக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த மாதிரியான பிக்சரை நமக்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போட்டு ஒரு திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுதுன்னா, அந்த போட் வந்து வேற வழியில அப்படியே மிதந்து அப்படியே போகுது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு பிக்சரை கொடுக்குது. பல வேளைகள்ல நம்ம சரியான விதத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியான விதத்துல விசுவாசத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, நாம அந்த 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 போக வேண்டிய ட்ராக்ல இருந்து நம்ம அப்படியே மாறிடுவோம். நம்ம விசுவாசம், கிருபை, ஆண்டவரை மேல நம்பிக்கை இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, சடங்குகள், பாரம்பரியங்கள், அப்புறம் இதை செஞ்சாதான் அதை செஞ்சாதான் இப்படி இருந்தாதான் அப்படி இருந்தாதான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான மதம் ரீதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடுவோம். நாம அந்த மாதிரியான காரியத்துக்குள்ள போகவே கூடாது. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்பதிலிருந்து நம்ம வழி விலகி போகாம இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். ஒரு சிலர்லாம் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவர்கள் மிக ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. போக 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 அவர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவங்கள அப்படியே வழி விலகி கொண்டு போயிரும். அவங்க பிரேயர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் பைபிள் வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சர்ச்சுக்கு வரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஐக்கியம் கொள்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறமேட்டு கோல்ட் ஆகி குளிராகி அவங்க வந்து முழுவதுமாக ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. அல்லது ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து ஒரு தேக்க நிலை அடைஞ்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குளிரும் இல்லாம, அனலும் இல்லாம ஒரு நிலைக்கு அவங்க போயிருவாங்க. அதனாலதான் வேத வசனம் நம்மை பார்த்து மிக தெளிவாக சொல்கிறது, உங்களுடைய இதயத்தை நீங்க எல்லா முயற்சியையும் கொண்டு நீங்க காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம இந்த விதைக்கிறவனுடைய அந்த உவமையை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து சில விதைகள் வளருவதில்லை. ஏன் வளரல, ஏன் அந்த விதைகள் வந்து கனி கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 13:22வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஏன்னா
கவலைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்மள அப்படியே நெருக்கி போட்டு விடுகிறது. பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் போயிட்டு பிசினஸ்ல வருகின்ற அந்த பிரச்சனைகள், வேலையில வருகிற பிரச்சனைகள், இப்படியே நிறைய கவலைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. அது மட்டுமல்ல, டிசீட்ஃபுல்னஸ், இந்த உலகத்தினுடைய மயக்கம் அல்லது மாயைகள், அதுவும் என்ன செய்யுது, நம்மள வந்து ஒரு சைடு இழுக்குது. இதுலெல்லாம் மாட்டி நம்ம என்ன செய்றோம்னா, பலனற்றவர்களாக சில வேளைகள்ல மாறிவிடுகிறோம். அருமையானவர்களே, நாம இந்த காலை வேளையில மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த விதத்திலும் நாம ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து, சத்தியத்திலிருந்து நாம விலகி போகவே கூடாது. ஒரு நாளும் நாம மத ரீதியில ஆண்டவரை பின்பற்றும் விசுவாசிகளாக இருக்கவே கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு அ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து எக்ஸர்சைஸ் பண்றதையும், எக்ஸர்சைஸ் பண்றதையும், ஹெல்தியான சாப்பாட சாப்பிடுறதையும் அவரு நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கங்களேன். நிறுத்திட்டாருன்னா, உடனே அடுத்த நாளே அவர் வந்து அ ஆரோக்கியம் இல்லாம போயிருவாரா? அடுத்த நாளே அவர் வந்து சிக் ஆயிருவாரா? அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் வந்து அ எக்ஸர்சைஸ் பண்றதையும், ஆரோக்கியமுள்ள சாப்பாடையும் சாப்பிடுறத நிறுத்துனா, அவரு உடனே அவர் வந்து சிக் ஆக மாட்டாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் சிக் ஆயிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவரு அ வியாதி அடைஞ்சிருவாரு. அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும். உடனே அ ஒரு மாரி போயிட்டோம், வழி தவறி போயிட்டோம் அல்லது வழி விலகி போயிட்டோம், சத்தியத்திலிருந்து போயிட்டோம் அப்படின்னா, உடனே நாளைக்கே நமக்கு வந்து பாதிப்பு வருமா? அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஆரோக்கியமற்ற சாப்பாட சாப்பிடும்போது, எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவருடைய அந்த பாதையிலிருந்து நம்ம வழி விலகி போயிருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. சில காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில ருட்டீனா நாம செஞ்சு தான் ஆகணும். என்ன வந்தாலும் சரி, நாம செய்ய வேண்டும். ஜெபிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிப்பது, தியானம் பண்ணுவது, ஒவ்வொரு அ ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வருவது, இந்த மாரியான ஜெப காரியங்கள்ல ஈடுபடுவது, இது எல்லாமே நம்ம ருட்டீனா செய்ய வேண்டிய ஒரு காரியம். அ அந்த ருட்டீன் வந்து சில வேளை நமக்கு போர் அடிக்கும். என்ன இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போணுமா? அ ஒவ்வொரு நாளும் பிரேயர் பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணுமா? இத வந்து நான் லீகலிசமா நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லல. அதாவது நம்ம பைபிள் வாசிக்கலன்னா ஆண்டவர் அடிச்சுருவாரு அப்படின்னு சொல்லல. நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோமோ, ஒவ்வொரு நாளும் ஒரு சில காரியங்கள ருட்டீனா பண்றோமோ, அ ஏன்னா அது வந்து நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதற்காக பண்ணுகிறோமோ, அதேபோல ருட்டீனா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியத்த, நம்ம ஆவிக்குரிய காரியத்த, அ ஆண்டவருடைய காரியத்துல, விசுவாசத்துல நம்மள வளர்க்கக்கூடிய காரியத்த நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அது வந்து நம்ம விசுவாச பயணத்துல மிக தீவிரமா இருப்பதற்கு, ட்ராக் மாறி போகாம இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். 2வது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மீண்டுமாக நம்ம எபிரேயருக்குள்ள நம்ம போய் விடுவோம். எபிரேயர் 2வது அதிகாரத்துல 2வது வசனத்த நம்ம வாசிக்கும்போது, "ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்க வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது." அதாவது இந்த இடத்துல அ என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதர் மூலமாகவே கொடுக்கப்பட்ட வசனத்த யாராவது பின்பற்றாமல் போனாங்க அப்படின்னா, தண்டனை கிடைக்குது இல்லைங்களா? அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த வசனத்த நம்ம பின்பற்றாம போனோம்னா, எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். தேவதூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எது? பிரமாணம். ஆ நமக்கு மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், தேவதூதர்கள் மூலமாக மோசேக்கு கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அது நமக்கு கொடுக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 53 வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 3வது வசனத்த நீங்க வாசிக்கும்போது, நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7 அ 53 அப்போஸ்தலர் 7:53ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதர்களைக் கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும், அதை கடைபிடிக்காமல் போனீர்கள். மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்த கொடுத்தாரு. அவர் நேரடியாக கொடுத்தாரு. ஆனா, அதுல வந்து தேவதூதர்களும் மீடியேட்டர்ஸாக அவர்கள் இருந்திருக்காங்க. அதாவது தேவதூதர்களும் அதை கொடுப்பதிலே பங்கு வகித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்வதை நாம பார்க்கிறோம். அப்படி மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம், தேவதூதர்கள் மூலமாக தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்த மக்கள் வந்து அ கடைபிடிக்கவில்லை என்றால், அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால்,
நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இந்த வெளிப்பாடு, கடைசியான இந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைச்சிருக்குது. அதை நாம கவனிக்காம போனோம் அப்படின்னம்னா, அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம் அப்படின்னம்னா, என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் நீங்க யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேத வசனம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் நிச்சயமாக சொல்வேன். அருமையானவர்களே, ஒரு ஒரு அதாவது வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றி இருக்கிறார். பழைய உடன்படிக்கை வந்து சரியில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லைன்னு தூக்கி எறியல. பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார். நம்ம மோசேயினுடைய பிரமாணத்துல என்னென்னலாம் பார்க்கிறோமோ, என்னென்னலாம் பார்க்கிறோம், பலி செலுத்தும் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் டயட்ரி லாஸ் இருக்கு. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவில் லாஸ் இருக்கு. எப்படி மக்கள் வந்து இஸ்ரவேல் மக்களாக, இஸ்ரவேல் குடிமக்களாக என்னென்ன காரியம்லாம் செய்யணும் அப்படிங்கிற காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாரல் லாஸ் இருக்கு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 10 கற்பனைகள் இருக்கு. இப்படி பல்வேறு கற்பனைகளை எல்லாம், பிரமாணங்களை எல்லாம் கொண்டது தான் ஒரு பெரிய பிரமாணம். ஒட்டுமொத்தமா அத நம்ம பிரமாணம்னு சொல்றோம். மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்றி விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து யார பார்த்து அ ப நம்ம வந்து தேவனுடைய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னா, இயேசுவை பார்த்து. இயேசு தான் நமக்கு பிரமாணம். நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு இத செய்றாரா? அப்படின்றத நம்ம கேட்கணும். இயேசு வந்து நம்மை கையை பிடித்து என்ன செய்றாருன்னா, அவரு நம்மள வழிநடத்திட்டு போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. மோசே பிரமாணம் நமக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு வந்ததை காட்டிலும் ஒரு விசேஷமான ஒரு பிரமாணம், விசேஷமான செய்தி நமக்கு இயேசுவின் மூலமாக வந்திருக்கு. தேவன் இந்த உலகத்துல மனுஷனா வந்து, அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, மரித்து, உயிரோடு எழுந்து, அவர் என்ன செய்திருக்காருன்னா, அவர் தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு 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 வெளிப்படுத்துதல், ஒரு செய்தி என்பதை நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. நீங்க வேத வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 6:23ல பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, நித்திய ஜீவன் என்ற ஈவு என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவன் என்ற ஈவு. நித்திய ஜீவன்னா என்ன? நாம ஒருவேளை யோசிக்கலாம். நித்திய ஜீவன்னா எங்கேயோ நமக்கு வருங்காலத்துல கிடைக்கப் போற ஒரு விஷயம். நிச்சயமாக வருங்காலத்திலும் அது கிடைக்கும். ஆனா இப்ப நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு சொல்றார். நித்திய ஜீவன்னா என்னன்னா, மெய்யான மெய்யான தேவனை அறிவதும், அவர் அனுப்பின குமாரனை அறிவதும். அறிவதுனா என்ன? தேவனோடு பழகுவது, தேவனோடு உறவு கொள்வது. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருக்கிறேன். இத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, ஒன்றுமில்லாம இருந்த என்ன, பாவத்துல இருந்த என்ன ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, அவரோடு நான் பழகும், அவரோடு உறவு கொள்ளும் ஒரு பெரிய பாக்கியத்த கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த பாக்கியம் வந்து எனக்கு எது மூலமாகவும் கிடைச்சிருக்காது. ஆ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ அவர்கள் தங்களை குத்திக் கொள்கிறார்கள், கிழித்துக் கொள்கிறார்கள், தொங்குகிறார்கள். கத்தியில அதாவது ஹூக்ல வந்து மாட்டி தொங்குறாங்க. கத்திய தங்களுடைய முதுகுல சொருவிக்கிட்டு போறாங்க. ஆ நெருப்புல நடக்குறாங்க. அ இ இதெல்லாம் நேத்து நேத்து அ ஒரு 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 இடத்துல பார்த்தேன். நெருப்புல நடக்கிறத பார்க்கல. கத்தியில குத்திக்கிறது. இதெல்லாம் நேத்து பார்க்கும்போது என் மனசு, நாங்க வழியில வந்தபோது அங்க ஒரு ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. அத பார்த்தபோது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த மக்கள்லாம் எப்ப ரட்சிக்கப்படுவாங்க? ஆண்டவர் வந்து நல்லவராக இருக்கிறார். அவர் வந்து அன்பு உள்ளவராக இருக்கிறார். நீங்க வந்து நாக்குல குத்திக்கணும், உடம்புல குத்திக்கணும், நீங்க வந்து ஹூக்ல வந்து தொங்கணும், நீங்க நெருப்புல போணும். அப்பதான் உங்களுடைய பாவத்த வந்து நான் வந்து கழுவுவேன். அப்படின்லாம் அவரு சொல்லவே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க என்னைய வந்து நம்புங்க" அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னை நம்புங்க. யோவான் 3:36ல "Whoever believes in the Son has eternal life." யாரெல்லாம் குமாரன் மேல் விசுவாசத்தை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்படி நமக்கு கிடைச்ச இந்த நித்திய ஜீவன, இப்படி கிடைச்ச இந்த விசுவாசத்த, இப்படி கிடைச்ச ஒரு வாழ்க்கைய நாம அலட்சியம் பண்ணவே கூடாது. இப்படிப்பட்ட அந்த ரட்சிப்ப வந்து நாம அலட்சியம் பண்ணவே கூடாது. பல வேளைகள்ல நாம என்ன செய்வோம்னா, நமக்கு ஒரு காரியம் வந்து ஃப்ரீயா கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத வந்து நம்ம அலட்சியம் பண்ணிருவோம். யாராவது ஃப்ரீயா ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. விலையேற பெற்றது தான். ஆனா ஃப்ரீயா குடுத்தாங்க அப்படின்னா, நாம அத
ஓகே அப்படின்னு. ஆனா காசு குடுத்து வாங்குன ஒரு பொருள் நான் பார்த்துருக்கேன். காசு குடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து தரமானதா கூட இருக்காது. ஆனா அது தரம்ன்னு சொல்லிட்டு ஆர்க்யூ பண்றவங்கள நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நமக்கு அ விலையேற பெற்ற இந்த ரட்சிப்ப வந்து இயேசு கொடுப்பதற்காக தன்னையே கொடுத்தார். அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிரயம் அருமையானவர்களே. இத வந்து நாம ஒரு நாளும் அலட்சியப்படுத்தவே கூடாது என்று நாம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆ ஆ அது மட்டுமல்ல, 3வதாக நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கிரேட்னஸ் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பினுடைய ஒரு பெரிய காரியத்த இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 2லிருந்து 2 2வது வசனத்திலிருந்து சாரி 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது 3, 4 இந்த வசனங்கள வாசிக்கும்போது நம்ம பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடம் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அற்புதங்களினாலும், அதிசயங்களினாலும், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், தம்முடைய விருப்பத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை இல்லாமல் இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இந்த இந்த செய்தி ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது, இட் வாஸ் அட்டஸ்டட் டு அஸ் பை தோஸ் ஹூ ஹர்ட் and by signs and wonders and various miracles and by the gifts of the Holy Spirit. இந்த ரட்சிப்பு வந்து எதனால உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா, யாரெல்லாம் கேட்டாங்களோ அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த இந்த ரட்சிப்பு, இந்த செய்தி, இந்த சுவிசேஷம் வந்து அற்புத அடையாளங்கள்னால உறுதிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக இது வந்து உறுதி செய்யப்பட்டது என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது 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 நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இது வந்து யாரெல்லாம் கேட்டாங்களோ அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. நீங்க வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அ இந்த சுவிசேஷங்கள் எல்லாமே கிமி சாரி கிபி 70க்கு முன்னாடி, கிபி 70க்கு முன்பாக, 70 ஏடி 70 ஏடிக்கு முன்பாக இது எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 65லிருந்து 70க்குள்ள 70க்கு முன்னாடி இது எழுதப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறினது வந்து ஒரு 29 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 29வது வருஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 30 வருஷத்துக்குள்ள இது வந்து எழுதப்பட்டு விட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னும் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே கூட எழுதப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 வருஷத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறினதுக்கு அப்புறம் 30 வருஷத்துல இந்த புஸ்தகங்கள் எல்லாமே 30 அல்லது 35 வருடங்கள்ல முழு முழு வேத புஸ்தகமும், அதாவது புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னா, இயேசுவை கண்கூடாக பார்த்தவர்கள், இயேசுவை அனுபவித்தவர்கள் இன்னும் உயிரோட தான் இருந்தாங்க. லூக்கா வந்து அவர் எப்படி எழுதினாரு, அவருடைய சுவிசேஷத்தை எப்படி எழுதினாருன்னு சொல்லும்போது, அவர் அந்த கண்கூடாக பார்த்தவர்கள் ஐ விட்னஸஸ போயிட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் மாரி அவர் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டு, அறிந்து, வெரிஃபை பண்ணி கடைசியாக ஒரு சரித்திரத்தை எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்த சரித்திரங்களுடைய சரித்திரங்களை தரமான சரித்திரத்தினுடைய எல்லா அம்சங்களும் லூக்கா சுவிசேஷத்துல இருக்கிறது என்று ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாங்க. ஈவன் ஈவன் இயேசுவை நம்பாத ஹிஸ்டோரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற புஸ்தகம் வந்து ஒரு ஃபேக்கான புஸ்தகம் இல்லை. சுவிசேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து யாரோ ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்ததெல்லாம் கிடையாது. கண்கூடாக பார்த்தவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சில புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த மதத்தினுடைய ஃபவுண்டர் மரித்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டது, அல்லது 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டது, அல்லது பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் எழுதப்பட்டது. ஆனா 30 வருஷத்திலேயே எழுதப்பட்ட புஸ்தகத்தை நாம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையான ஒரு 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 காரியத்தை நம்ம இங்க பார்க்கிற அருமையானவர்களே, நீங்கள் நாளும் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற இந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சுவிசேஷங்களுக்காக நன்றி. நம்ம பைபிளை கையில எடுக்கும்போது நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது தேவனுடைய வார்த்தை. ஓ, அருமையான வார்த்தை, இனிப்பா இருக்கு,
அதே நேரத்தில் சில வேளை நம்ம நம்ம கடிந்து கொள்ளும் வார்த்தையும் கூட. அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு நீங்க சுவைத்து வேத புஸ்தகத்தை வாசிக்கணும். சுவைத்து சுவைத்து நீங்க வந்து அந்த காஸ்பல்ஸ் எல்லாம் படிக்கும்போது நீங்க இயேசுவுடைய அந்த காஸ்பல்ஸ்ல சுவிசேஷங்கள்ல நடந்து போய் என்னை பார்க்க வேண்டும். அதை பார்த்து நீங்க சொல்லணும், இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இந்த ரட்சிப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்ணாங்க? அற்புத அடையாளங்களோட அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களோட அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய பிரசங்கத்தை நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கும் போது, உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது, உம்மை பற்றி சொல்லும்போது, நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்யும். யாருக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண நீங்க விருப்பப்படுறீங்க? ஃபோன்லயோ அல்லது நேரா போயோ நீங்க ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்யும் ஆண்டவரே. நாங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ஆண்டவரே வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக அற்புத அடையாளங்களை நீங்க செய்யுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வரங்களை நாடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஏன்னா தீர்க்க தரிசன வரம் வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்ற ஒரு காரியம். அது மட்டுமல்ல வரப்போகிற காரியத்தை மட்டும் சொல்றது கிடையாது. வரப்போற காரியமும் அதுல இருக்கும். தேவனுடைய வசனத்தை போல்டா சொல்ற ஒரு ஒரு காரியம், உற்சாகப்படுத்துவதற்காக தேவனுடைய வசனத்தை பேசும் காரியம். ஆண்டவரே இன்னைக்கு காலையில என்னுடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்னையும் சபையில உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்க வரங்கள்ல செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பவர்ஃபுல்லா ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செஞ்சு எங்க வார்த்தையை நாங்க உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது அதை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜெபமாக இந்த காலை வேளையில இருக்கிறது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நாம எப்படி வந்து அலட்சியம் பண்ண முடியும்? நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி. நன்றி இருக்கிற இடத்துல நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நான் வருவதற்காக உதவி செஞ்சீங்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நாளும் உமக்கு விசுவாசமாக இருந்து நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென்.